ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். நான் பிரதீப். நம்ம சேனல் வழக்கமாக ஏர்னிங் ஆப்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் புதுசாக லான்ச் இருக்க இன்சூரன்ஸ் ஸ்குவாட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டாஸ்க் தான் கொடுப்பாங்க. 2 டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற மூலிமா நீங்கள் வந்து டெய்லி செல் பண்ணிங்களா ஒரு 7 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். மினிமம் ரீடம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ஓகேங்களா? ஸோ 2 நாள் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தலாம். இன்றைக்கி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க பேடிஎம்க்கு. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாள் ஒர்க் ஆகுனா 2 வாரம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் முடிஞ்சு 2வது வாரம் ஸ்டார்டிங்கில் இல்லைனா இடையில வந்து ஸ்டாப் ஆகுது ஆப்பு. ஸோ அந்த ஸ்டாப் ஆகிற டைமில் நம்மளோட சேனலில் நம்ம வந்து அப்டேட் பார்த்துருவோம். ஸோ கரெக்டாக அப்டேட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் ஆகும்போது பேமெண்ட் வந்து கரெக்டாக எடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் உங்களோட ஜிமெயில் ஐடி கேட்கும். ஜிமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. தென் இந்த இடத்துல உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோட் 11122 சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டு இந்த சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வரதை பேக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டாஸ்க் 1 வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் பேக் பண்ணிக்கலாம். டாஸ்க் 1 உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 30 இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இம்ப்ரெஷனுக்கும் உங்களுக்கு வந்து 1 பைசா கொடுப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்கு கொடுத்துருக்காங்க. கிளிக்கு 90 பைசா. ஒரு 2 டவுன்லோட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டவுன்லோடுக்கும் உங்களுக்கு வந்து 90 பைசா இல்லைனா 1 ரூபா சம்டைம்ஸ் மாறி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஸ்டார்ட் அப்படின்றதுல இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் பேக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து டைமிங் ரன் ஆகும். இந்த 5 செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு வந்து 1 பைசா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து கம்ப்ளீட்டட், ரிமைனிங் வந்து 29 இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்து ஒரு கிளிக் டாஸ்க் கொடுப்பாங்க. அடுத்து ஒவ்வொரு 10 கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு டவுன்லோட் டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் 10 இம்ப்ரெஷன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கம்ப்ளீட் கிளிக் டாஸ்க்னு வரும். இதை பேக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள் கிளிக் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் கொடுத்துருக்காங்களே, இந்த ஆட் தான் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஸோ நான் இப்போ இந்த ஆடை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜில் போய்ட்டு ஒரு 30 செகண்ட் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். தென் இதை தொடர்ந்து அப்படியே அந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் லைவாகவே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டிடுறேன். ஸோ அதையும் பார்த்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இதை வந்து பேக் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற 1 இந்த பக்கம் மாறிடுச்சு இல்லையா? ஸோ இங்கே வந்து 10 கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதேமாதிரி இங்கே வந்து 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து மறுபடியும் ஒரு 10 இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த டவுன்லோட் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் அடுத்த 10 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ 20 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டவுன்லோட் டாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது பார்த்துக்கோங்க. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆடை பேக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் ஆட் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது ப்ளே ஸ்டோர் ஆட் தான். ஸோ சப்போஸ் ப்ளே ஸ்டோர் ஆட் இல்லைனா பேக் போய்ட்டு மறுபடியும் கிளிக் வாங்க. அந்த மாதிரி 2-3 டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் ஆட் வந்துடும். ஸோ நான் இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோர் வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஆப்பை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் இல்லை 20 செகண்ட் போல் இந்த பேஜில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் போங்க. உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் வந்து எல்லா டைமும் கம்ப்ளீட் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே இந்த இடத்துல சின்னதாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டர் ஏதாவது ஷோ பண்ணதான்னு பாருங்கள். ஷோ பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேக் போங்க. இங்கே வந்து பாருங்கள் சின்னதாக சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பேக் போனால் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் 1 வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது, 1 வந்து கம்ப்ளீட் ஆனது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது 20 இம்ப்ரெஷன், ஒரு கிளிக்கு, ஒரு டவுன்லோடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கிறது 10 இம்ப்ரெஷனும் ஒரு டவுன்லோடு நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுக்கு. அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டவுன்லோட் டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதில் ஒரு 3 டாஸ்க், அதுக்கப்புறம் செகண்ட் டாஸ்க்கில் போகும்போது அதுலேயும் ஒரு 3 டாஸ்க் இல்லை 4 டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு செல் பண்ணி இல்லை வந்து பாருங்கள் ஒரு 4 டாஸ்க்குமே இருக்குது. ஒரு நாளைக்கு 7 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரீடம் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் கீழே வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உங்கள் பேடிஎம் மொபைல் நம்பர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூஸ் பண்ண அந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்து இருக்கும். கீழே வந்து அமௌண்ட் மொத்தம் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். மினிமம் 10 ரூபா என்டர் பண்ணி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்குற அமௌண்ட் நாளைக்கு உங்களுக்கு பேடிஎம்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 2 வாரம் கிட்ட ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஒரு டாஸ்க்கு இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உடனே அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் டாஸ்க்கில் வந்து அந்த இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணும்போது மறுபடியும் உங்களுக்கு அதே ஆடு வந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். பேக் வந்துட்டு வேறு ஆடு வர வரைக்கும் ட்ரை பண்ணி வேறு ஆடை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடுக்கு வந்து ஒர்க் ஆகும், உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். பட் நாளைக்கு வந்து அதே ஆடு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பு ஒரு 2 வாரம் கிட்ட ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். 2வது வாரத்தில் இடையில ஸ்டாப் ஆகும்போது நம்மளோட சேனல் அப்டேட் பார்ப்போம். அப்டேட்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் உடனே வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லோகோ வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1.7K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி உங்களால் கண்டுபிடிக்குமா உங்களுக்கு இந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகலை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த இடத்துல மேலே சர்ச் பண்ணுற இடம் இருக்குல்லையே அதில் போய்ட்டு மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள்.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மணி ஏர்னர்ஸ் தமிழ் சொல்லிட்டு இந்த ஸ்பெல்லிங் போடும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்திருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே கரெக்டில் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.